சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நன்மங்கலம் ஏரி சுற்றுவட்டார பகுதிகளில் தாம்பரம் மாநகராட்சி, நன்மங்கலம் ஊராட்சி துப்புரவு பணியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து சுத்தம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையர் மலை பஞ்சாயத்து யூனியன் உட்பட ஏரிகளை பாதுகாக்க வேண்டும் என்று, குறிப்பாக நன்மங்கலம் ஏரியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஏரிகளை சுத்தம் செய்து குப்பைகளை அகற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நன்மங்கலம் ஏரி பாதுகாப்பு குழுவினர் சார்பில் துப்புரவு பணியாளர்கள் உடன் இணைந்து சமூக ஆர்வலர்கள், ஜலரக்ஷனா, சிட்லப்பாக்கம் ரைசிங் குழு, எக்ஸ்னோரா, EFI கல்லூரி மாணவர்கள் இணைந்து செம்பாக்கம் தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் நல சங்கம், நன்மங்கலம் ஏரி பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு நன்மங்கலம் ஏரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுத்தம் செய்தனர். மற்றும் குப்பைகளை கொட்டுவது தடுத்து நிறுத்துவோம் போன்ற வாசகம் அடங்கிய அட்டைகளை ஏந்தி கொண்டு கோஷங்களை எழுப்பியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நன்மங்கல ஏரிகளை எப்படி பாதுகாப்பது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் ஏரியில் சுற்றியுள்ள அனைத்து தன்னார்வலர்கள், அசோசியேஷன் நகர் மற்றும் குடியிருப்பு வாசிகள், NGO மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், NCC மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்திய பிரஜையாகிய நான் இந்திய நாட்டிற்கும் என் வீட்டிற்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த கேடும் விளைவிக்க மாட்டேன் என உறுதி கூறுகின்றேன். என்னால் முடிந்தவரை நமது சுற்றுச்சூழலை பேணி காக்க போராடுவேன் என உறுதி கூறுகிறேன். எனது வீட்டில் இருந்து வெளியேறும் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து கொடுப்பேன் என உறுதி கூறுகின்றேன். குப்பைகளை வெளியில் தெருவில் முக்கியமாக ஏரிக்கரையில் ஏரியில் போட மாட்டேன். மற்றவர்களையும் போட அனுமதிக்க மாட்டேன் என உறுதி கூறுகின்றேன். நெகிழி பொருட்களை பிளாஸ்டிக் உபயோகிப்பதை முடிந்த வரையில் தவிர்ப்பேன் என உறுதி கூறுகின்றேன். மரம் செடி கொடிகளை காக்க முடிந்த வரையில் முயற்சி செய்வேன் என உறுதி கூறுகின்றேன். இயற்கை அன்னை நமக்கு அளித்திருக்கும் பொக்கிஷமான வசிப்பிடம் காற்று நீர் ஆகியவற்றை மாசடையாமல் பாதுகாப்பேன் என உறுதி கூறுகின்றேன். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரும்பாடு துப்புரவு பணியாளர்களை மதிப்போம். அவர்களை நமது சகோதர சகோதரிகளாக கருதுவோம் என உறுதி கூறுகின்றேன். குளம் குட்டை ஆறு ஏரி ஆகிய நீர்நிலைகளை பாதுகாக்க என்னால் முடிந்த வரையில் முயற்சி செய்வேன் என உறுதி கூறுகின்றேன். ஏரி காப்போம் நன்மங்கலம் ஏரி காப்போம் நன்மங்கலம் ஏரி காப்போம் அனைவருக்கும் வணக்கம். விடுவதில்லை, உழைக்கும் இந்த தெய்வத்திற்கு விடுப்பு என்றும் கிடைப்பதில்லை. நமக்காக இன்றும் உழைப்போரை என்றும் உயர்த்தாத வாழ்க்கை இல்லை. அருவருப்பாய் நாம் வீசியதை அவர் எடுப்பார், நீ யோசி அதை. கொடுப்பவர்கள் பிரித்து வைத்தால் பொறுப்புடன் எடுத்து செல்வார். தனக்கான வாழ்வை நினைக்காத அவர் யாருக்காக உழைத்தார்? ஒருத்தருக்காக உழைத்தார், இல்லை ஊருக்காக உழைத்தார். உழைப்பால் உயர்ந்தவர்கள் நம்மிடையே பலர் இருப்பார். உடல் வலையை பொறுத்திருப்பார். குட் மார்னிங் டியர் ஆல். நம்ம தொடர்ந்து நமது நன்மங்கல ஏரியை தொடர்ச்சி 50வது வாரமா சுத்தப்படுத்திட்டு இருக்கோம்.
பொதுமக்கள் தயவு செஞ்சு அவங்க திருந்துற மாதிரியே இல்லை. எவ்வளோ குப்பையில் கொண்டு வந்து போட்டுகிட்டே இருக்காங்கன்றது வாரம் வந்து வாலண்டியர்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கவர்மெண்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபென்சிங் போட சொல்லியிருக்கோம், தூர்வார சொல்லியிருக்கோம், ஏரி நீர்நிலையை காப்பாற்றணும்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த சுகாதார தினத்தில் தாம்பரம் கார்பரேஷன் சைட்லேருந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி வண்டிகள் அனுப்பிச்சு ஆட்கள் அனுப்பிச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு வர வாட்களில் வந்து மக்கள் வந்து குப்பைகளை அதுக்கான வண்டிகளை கொடுக்கணும்னு நாங்கள் ரொம்ப கேட்டுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு சுகாதார தினத்தை முன்னிட்டு யாரால முடியுமோ மரம் செடி கொடிகளை நாட்டு மரங்களை பாதுகாக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் இந்த நீர்நிலையை காப்பாற்றுறதுக்கு எல்லாருமே ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறோம். WRT டிபார்ட்மெண்ட் வந்து நீர்நிலைக்கான எல்லைகளை வந்து இது இத்தனை ஏக்கர், இந்த நீர்நிலை இப்படிப்பட்டது எல்லாம் 4 மூலையிலையும் அந்த ஒரு போர்டு வச்சு அந்த நீர்நிலை காக்கிறதுக்கு முழுசாக வந்து அவங்க ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இதில் ரெக்வஸ்ட் வைக்கிறோம். அதே மாதிரி நீர்நிலையில் கலக்கிற யூஜிக்காக வந்து கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும்னு ரெக்வஸ்ட் வைக்கிறோம். தேங்க்யூ. என் பேர் ஜெயப்பிரியா, ஜெயந்தர் நகர், நன்மங்கலம் ஏரிக்காக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதிலும் இந்த 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 ஏரியாவோட கவுன்சிலர் ரமேஷ் சார் வந்து அவரோட ஒரு வந்து இங்கே நின்று நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கும்போது மற்ற இடத்துல இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸும் மேலேயும் நல்ல ஒரு இது இருக்குது, அவங்களும் பண்ணுறாங்க. கிரிஜா மேடம் ஒருத்தர் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து எக்ஸாம்பிளரி தான் இருக்காங்க இந்த விஷயங்களில். எந்த ஒரு பொது நிகழ்ச்சி இருந்தாலும் அந்த ஒரு அவங்க கவுன்சிலராக இருந்து கிட்ட நின்று அதை வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிட்டு போகிறதுல அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளராக இருக்கிறது பார்க்கும்போது ரமேஷும் சாரும் அதுலேயும் சேர்ந்துக்கிறாரு இப்போ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது. ஸோ இதில் வந்து ஜெயேந்திர நகருக்கு நாங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மற்ற இருக்கக்கூடிய ஜெயேந்திர நகர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நகர மக்களுக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஒரு இடம் எப்படி இருந்த இடம், இந்த இடத்த வந்து அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்கன்னு போது இது வந்து நடக்குமான்றதே நினச்சி பார்க்கல நாங்கள், ஆனால் நடந்திருக்கு. அப்படியே நீங்கள் அதை கொஞ்சம் வீடியோகிராஃப் பண்ணி பாருங்கள். அந்த இடத்த பிரமாதமாக காட்டுங்க. அதை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் தொடர் வர எல்லா நிகழ்ச்சிகளையும் சிறப்பிக்கிறதுக்கு நாம் வந்து முயற்சி செய்து அதை பாதுகாக்கணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். வணக்கம். நாங்கள் சேவிங் நன்மங்கலம் லேக் ஃபோரம் SNL ஃபோரம் சார்பாக இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடுவதென்றால் இது செலிப்ரேஷன் கிடையாது, கிளீனிங். அந்த கிளீனிங் பண்ணுறதுக்காக நம்ம தாம்பரம் கார்பரேஷன் கமிஷனர் திரு பாலச்சந்திரன் IAS அவர்களை எங்களுக்காக வந்து துப்புரவு தொழிலாளர்களையும் சில வண்டிகளையும் அனுப்பி உதவி செய்யுமாறு கேட்டோம். அவரும் வந்து எங்களோட கோரிக்கையை ஏற்று இன்றைக்கி நிறைய துப்புரவு தொழிலாளர்களையும் நிறைய வாகனங்களையும் அனுப்பி இருக்காரு. அவங்க எல்லாம் இப்போ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட சேர்ந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் NSS NCC ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம நகரை சுற்றி இருக்கிற இந்த ஏரியை சுற்றி இருக்கிற அசோசியேஷன் ரெசிடென்ஸில் இருக்க அத்தனை பேரும் இங்கே வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து மற்ற NGOஸில் இருந்தும் நிறைய டீமில் இருந்தும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற டீம்ஸ் லைக் CRT, எக்ஸ்னோரா, அதுக்கப்புறமா வந்து ஜலரக்ஷனா அங்கேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. இவங்க மேடம் ஜலரக்ஷான்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக இன்றைக்கி கொண்டாடுறது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் கொடுக்குறேன் தண்ணியோட இம்பார்ட்டன்ஸை பற்றி. உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குளோப் தெரியும். குளோபில் வந்து மேக்ஸிமம் போர்ஷன் வந்து வாட்டரு, மினிமம் போர்ஷன் தான் லேண்டு. அதில் தான் நம்மலாம் வாழ்ந்துட்டுருக்கோம், டோட்டல் உலக மக்களும் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த போர்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 71.8%, ஆல்மோஸ்ட் 72% வந்து வாட்டர். அந்த 72% வாட்டர் வந்து கிட்டத்தட்ட 97% வந்து சால்ட் வாட்டராக இருக்குது. சால்ட் வாட்டர் பேலன்ஸ் வந்து 3% சால்ட் வாட்டர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை இப்போ மாற்றுறதுக்காக எல்லாம் கவர்மெண்ட்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மாண்புமிகு முதலமைச்சரும் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 3% வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் அதுவும் வந்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து அதில் 50% வந்து ஃப்ரோசனாகவும் ஐஸ் கியூப்ஸாகவும் தான் இருக்குது. லைக் அட்லாண்டிக் ஓஷன், அண்டார்டிக் ஓஷன்லாம் அங்கே இருக்கிற மாதிரி. அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த 50% தான் நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர். அந்த வாட்டரை தான் நம்ம வந்து குடிக்கிறோம், சமைக்கிறோம், அதுக்கப்புறம் கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்படி இருக்கிற அந்த வாட்டரை கொஞ்சமாக இருக்கிற அந்த வாட்டரையும் நம்ம வந்து மாசடைய வச்சுட்டோம்னா, ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மாசடைய வச்சுட்டோம்னா, குப்பைகளை போட்டு மாசடிச்சிட்டாக்கா அதுக்கப்புறம் அதுவும் கண்டாமினேட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கும் எந்த தண்ணி யூஸ் பண்ணுவோம். நம்ம ஜெனரேஷனே இப்படி கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து நினச்சி பாருங்க, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதால நீர்நிலைகளை காப்பாற்றுறது நம்ம ஒவ்வொருத்தரோட தலையாய கடமை. அதோட சேர்த்து மரம் செடி கொடிகளையும் காப்பாற்றணும். ஏன்னா மரம் இருந்தால் தான் மழை வரும். மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னா மழை வராது. அதால மரம் செடி கொடிகளையும் காப்பாற்றி நம்ம நீர்நிலைகளையும் காப்பாற்றி நம்ம வந்து எல்லாரும் நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து எல்லாரும் நம்மளால முடிஞ்ச ஒரு நல்லதை செஞ்சுட்டு போகணுன்று உங்கள் எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் சிவசங்கரி, சேவிங் நன்மங்கலம் ஃபோரத்தோட மெம்பர்.